ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோஸில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, பசங்களை எவ்வளோ பரபரப்பாக ஸ்கூலுக்கு அனுப்பணுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோஸில் பார்க்க போகிறீங்க. தொடர்ந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட் இருக்குது. நான் சேனல் ஆரம்பித்து இதோட 2வது வருஷம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒரு வருஷம் முடிஞ்சு இப்போ வந்து 2வது வருஷம் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. என்ன டவுட்னா, ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் 2 பேர் மட்டும்தான் கமெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. என்னோடய வீடியோஸ் பார்த்துட்டு குறைகளாக இருந்தாலும் நிறைகளாக இருந்தாலும் 2 பேர் மட்டும்தான் எனக்கு வந்து ரெகுலராக கமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க 2 பேர் நேம் நான் மென்ஷன் பண்ண தேவையில்லை. ஆல்ரெடி என்னோடய வீடியோஸ்லேயே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் டெய்லியும் பார்த்துட்டு தான் இருப்பீங்க. அந்த 2 நபர் மட்டும்தான் எனக்கு வந்து ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் என் கூடவே வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மற்ற பேர்லாம் ஏன் கமெண்ட் பண்ண மாட்டேறீங்கன்னு எனக்கு தெரியல. லைக்கும் வரல, கமெண்ட்டும் வரல. வீடியோ பண்ணுறதுக்கே அப்படியே இன்ட்ரெஸ்ட் இல்லாமலே போகுது. ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த டைம்லாம். இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம வந்து அந்த வீடியோவை ஷூட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணும்போது நமக்கு அங்கே எந்த பெனிஃபிட் கிடைக்காதுங்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த வீடியோஸ்லையாவது கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேருக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருக்கு, என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருக்கு, என்னோடய குக்கிங் பிடிச்சிருக்கு, ஒரு வீடியோலையும் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். கொஞ்சம் எனக்கும் பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும். அதுக்காக தான் நான் கேட்குறது. என்னோடய சேனலில் எப்படி கமெண்ட் வருதுன்னா, காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் என்ன செய்கிறேன், என்ன சமைக்கிறேன், பசங்களை எப்படி வந்து ஸ்கூல் அனுப்புகிறேன் அப்படின்னு நான் வீடியோஸ் போடும்போது அதுக்கு சில பேர் வந்து கமெண்ட் கொடுக்குறீங்க. காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் அம்மா வீட்டுக்கு எப்படி போகிறேன், ட்ராவல் எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதுக்கு தனியாக கமெண்ட் போடுறீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டுக்கும் ஒரு கமெண்ட் தான் வரும். ரெகுலராக போடுற கண்டென்ட்டுக்கு ரெகுலராக கமெண்ட்ஸ் வரவே வராது. அது ஏன்னு தான் எனக்கு தெரியல. நம்ம சேனலில் வீடியோஸ் பார்க்குற நீங்கள் எந்தெந்த ஊரில் இருந்து என்னோடய வீடியோஸை பார்க்குறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஊர் நேம் மட்டும் மென்ஷன் பண்ணுங்கள், ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான். நம்ம சேனல் வந்து இப்போது இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்குது, ஃபேஸ்புக் பேஜ்லேயும் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். 2மே சேம் ஸ்ரீ சைபர் தமிழ்ச்சி தான். அங்கேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். டெய்லி வீடியோஸ் வரும். ரெகுலராக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் கீழேயும் கமெண்ட் கொடுங்க. ஏதாவது குறைகள் நிறைகள் இருந்தால் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். இதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து காலையில் நான் எப்படி பசங்களை ஸ்கூல் அனுப்புனேன்னு ரொட்டீன் பிளாக் வரும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி நேரத்தில் எழுந்தாச்சு. 7 மணி கூட ஆகலை. 7 மணிக்குள்ளாரே தான் நம்ம எழுந்துட்டோம். 8:30 மணிக்கெலாம் பசங்களை ஸ்கூல் அனுப்பணும். அதுக்குள்ளார எல்லா ஒர்க்கும் நான் முடிச்சாகணும். வீடெலாம் பாருங்கள், கஜன்னு வெறும் டஸ்ட்டாக இருக்குது. தன்ஷி உள்ளார தூங்கிட்டு இருக்கா. எப்போவுமே நான் எழுந்து தான் தன்ஷியை வந்து எழுப்பணும். அவள் சீக்கிரமாக எழுந்து என்னை எழுப்பவே மாட்டாள். நான் எழுந்ததுக்கப்புறம் தான் எல்லாரையும் எழுப்புற மாதிரி இருக்கும். இங்கே தன்ஷி தூங்கிட்டு இருக்கா. உள்ளார பெட்டில் வந்து தர்ஷன் தூங்கிட்டு இருக்கான். தர்ஷன் எழுந்திருக்கிற டைம் கண்டிப்பாக 7:30 மணிக்கு மேலே தான் அவன் எழுந்திருப்பான். லீவு நாளில் மட்டும் 6 மணிக்கெலாம் எழுந்து வந்து டிவி போட்டு பார்த்துட்டு இருப்பான். ஸ்கூல் போகிற டைம்லலாம் 7:30 மணி ஆகிடும் அவன் எழுந்திருக்கிறதுக்கு. கிளைமேட் பாருங்கள், எப்பவுமே நம்ம வீடு 7 மணிக்கெலாம் பளிச்சுன்னு இருக்கும். இன்னைக்கு கொஞ்சம் இருட்டாகவே இருக்குது. ஏன்னா இன்னும் சூரியன் வந்து வரல சீக்கிரமாக. ரொம்ப டல்லாகவே இருக்குது பாருங்கள். நம்ம 7 மணிக்கெலாம் முன்னாடிலாம் வீடியோ எடுத்திருப்போம். அப்போ எவ்வளோ வெளிச்சமாக பளிச்சுன்னு இருக்கும். இன்னைக்கு எவ்வளோ இருட்டாக இருக்குது பாருங்கள். பாப்பா ஒரு பக்கம் தூங்கிட்டு இருக்கா. சரி, அவ்வளோவே எழுந்து வரட்டும், நம்ம கிச்சன் ஒர்க்கை பார்க்கலான்ட்டு இப்போ கிச்சனில் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு வந்து பசங்களுக்கு லஞ்ச் கொடுத்து விடுறதுக்காக ஃபர்ஸ்டே சாதம் வந்துட்டு இருக்கு. அடுத்து டீ போட்டிருக்கேன், டீ கொதிச்சிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து தோரம்பருப்பு வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு பசங்களுக்கு சாம்பார் சாதம் தான் செஞ்சு கொடுக்க போறேன். அவங்களுக்கு ஸ்நாக்ஸ்க்கு வந்து சுண்டலும் முட்டையும் தான் பசங்களுக்கு வெவிச்சு ஸ்நாக்ஸ் கொடுத்து விட போறேன். அதனால நேற்று நைட்டே சுண்டல் வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன். இப்போ அந்த டீ எடுத்து வடிகட்டினதுக்கு அப்புறம் அங்கே சுண்டல் வைக்க போறேன். பாருங்க, குக்கர்ல சுண்டலும் முட்டையும் இப்போ வந்து தண்ணி ஊற்றி வச்சாச்சு. அதில் கொஞ்சமா நான் வந்து கல்லுப்பு மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் சீக்கிரம் வேகணுங்கிறதுக்காக. அடுத்து சாதமும் வந்து வெந்துருச்சு. இதுக்கப்புறம் சாதத்தை வடிச்சு விட்டுறலாம். பசங்களுக்கு வந்து 5 நாளைக்கும் 5 ஸ்நாக்ஸ் வந்து கொடுத்து விட சொல்லியிருக்காங்க. அதுல சுண்டல் ஒரு நாள் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுல நான் என்ன மிஸ்டேக் பண்றேன்னா, முதல் நாள் நைட்டு சுண்டலை ஊற வைக்கவே நான் மறந்துடுறேன். அதனாலே மோஸ்ட்லி நான் வந்து சுண்டல் பசங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் கொடுத்து விட மாட்டேன். அதுக்கு பதிலாக வந்து நட்ஸு, ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு அந்த மாதிரி மாற்றி தான் கொடுத்து விடுவேன். அந்த மிஸ்டேக் நான் நிறைய பண்ணிட்டு இருக்கேன். இருந்தாலும் இந்த டைம் வந்து நம்ம சுண்டலை ஊற வச்சு இன்னைக்கு வெவிச்சு கொடுத்தாச்சு. அது வந்து கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம பண்ணியிருக்கோம். இதை வீக்லி நான் வந்து கடைப்பிடிக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ பாப்பா வந்து ரெடி ஆகிட்டு இருக்கா. தூங்கி எழுந்து வந்ததுமே பேக்கில் வந்து புக்ஸு, நோட்டு, ஜாமெண்ட்ரி பாக்ஸு எல்லாமே இப்போ வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கா. நான் இருந்தாலும் பசங்களை எதிர்பார்க்க மாட்டேன். பசங்க தூங்கிட்டு இருக்கிற கேப்ல பாருங்க, லஞ்ச் பாக்ஸ், வாட்டர் பாட்டில் தண்ணி பிடிச்சிட்டு வந்து வச்சுட்டேன். லஞ்ச் கூட எடுத்துட்டு வந்து வச்சுட்டேன். தர்ஷனோட யூனிஃபார்ம், ஐடி கார்டு, லஞ்ச் டவலு எல்லாத்தையும் கொண்டு வந்து அசம்பிள் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் அவங்க ப்ரஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு கிளம்புனாலே போதும்.
நான் எப்பவுமே பசங்க எடுத்துட்டு வந்து வச்சு கிளம்புவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே மாட்டேன். எனக்கு டைம் இருக்கும்போது நானும் குடுகுடுன்னு ஓடி வந்து செஞ்சுருவேன். இப்போ குக்கிங் பண்றதுக்காக கிச்சனுக்கு வந்தாச்சு. பருப்பு வந்து நல்லா வெந்துருச்சு. அது வேற பாத்திரத்துல மாத்திட்டு, வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய் இது 3யும் எண்ணெய் ஊத்தி கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணி நல்லா சூப்பரா வதக்கி போறேன். சுண்டல் வேவிக்கும்போது ஆரம்பத்துல ஒரு முட்டை மிதக்கிட்டு இருந்ததுன்னு சொன்னேன் பாத்தீங்களா? அந்த முட்டை பாருங்க வெடிச்சு, அது உள்ள இருந்து மஞ்சக்கரு, வெள்ளைக்கரு எல்லாமே வந்து நொர நொரையா வர ஆரம்பிச்சிருச்சு. ஃபைனல்ல தான் பார்க்கணும். அந்த முட்டை நல்லா இருக்குமா? வீணா போயிருக்குமான்னு தெரியல. பாதியில நம்ம முட்டைய எடுக்க வேணாம் அப்படின்ட்டு தான் நான் விட்டது. பார்த்துக்கலாம் எந்த நிலைமையில வரப்போகுதுன்னு தெரியல. அந்த மாரி வெந்துட்டுருக்கு. தன்ஷி இப்ப குளிச்சுட்டு கிளம்பி வந்துட்டா. இதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து தலை சீவி விடணும். இந்த குக்கிங் வேலை முடிச்சுட்டு நான் போய் தலை சீவி விடணும். சுண்டல் வந்து இப்போ ஒரு வாணல்ல ஆட் பண்ணியிருக்கேன். அது இப்போ ஒரு தாளிப்பு குடுத்து விட்டுறணும். இந்த முட்டைய பாருங்க எந்த அளவு வந்திருக்குன்னு வெந்து. அதுக்கப்புறம் சாம்பார் வந்து கூட்டி வச்சுட்டேன். இன்னைக்கு மாங்காய், முள்ளங்கி, கேரட்டு, அடுத்து அவரைக்காய், கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளிலாம் சேர்த்து இன்னைக்கு சாம்பார் கூட்டி வச்சாச்சு. ஒரு பக்கம் சாம்பார் கொதிச்சிட்டு இருக்கு. நான் எப்பயுமே சமைச்சிட்டு இருக்கும்போது என்னோட கிச்சன் இப்படிதான் இருக்கும். காய்கறி கட் பண்ணது அப்படியே இருக்கும். பாத்திரம் போட்டது போட்ட இடத்துலயே தான் இருக்கும். பாருங்க இப்படிதான் இருக்கு என்னோட கிச்சன். பசங்களை ஸ்கூல் அனுப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நான் எல்லாமே கிளீன் பண்ணுவேன். அடுத்து இப்போ சாம்பார்லாம் ரெடி பண்ணி பசங்களுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிட்டேன். இன்னைக்கு சாம்பார் சாதம், சுண்டல், முட்டை, அடுத்து மிச்சர் இவ்வளவுதாங்க இன்னைக்கு. டைம் கரெக்டா பாருங்க 8:15 ஆயிடுச்சு. இன்னும் பாப்பாவுக்கு தலை சீவல 8:25க்குலாம் பசங்களை வெளியில அனுப்பி ஆகணும் வேனுக்கு. டைம் வேற போயிட்டு இருக்கு. சீக்கிரம் வாமா தலை சீவி விட்டுறேன்னு சொல்லி கூப்பிட்டேன். பாப்பாவும் வந்தா 5 நிமிஷத்துக்கு ஒரு பக்கம், இன்னொரு பக்கத்துக்கு 5 நிமிஷம், 10 நிமிஷம் தான் இப்போ தலை சீவுறதுக்கு. கரெக்டா 8:25க்குலாம் முடிச்சாச்சு. இப்போ கிடுகிடுன்னு இப்போ பொட்டு வச்சிட்டு இருக்கா. சீக்கிரம் வெளியில ஓடியாங்க வேணும் வந்துட போகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பரபரப்பா பாத்தீங்கன்னா இப்போ ஷாக்ஸ் போட்டுட்டு பசங்களை வந்து டைமுக்கு இன்னைக்கு கிளப்பியாச்சுங்க. இன்னைக்கு லேட் ஆனதுக்கு காரணம் சாம்பாருக்கு காய்கறி கட் பண்ண போனோங்க. அதுல குறைஞ்சது ஒரு 10 நிமிஷம் கிட்டத்தட்ட போயிடுச்சு. நான் முன்னேரத்திலே வந்து காய்கறியை கட் பண்ணி இருந்திருக்கணும். தப்பு பண்ணிட்டேன். டீலாம் குடிச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸா கட் பண்ணிக்கலான்ட்டு ஒரு 7:15க்கு மேலதான் கட் பண்ணேன். அதுல எனக்கு டைம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் சாம்பார் கொதிச்சு வந்து புளி கரைச்சி ஊத்தி தாளிச்சு, அதுக்கப்புறம் பசங்களுக்கு கிளறி இவங்களுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்து ரொம்ப டைம் போயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து கேர்ஃபுல்லா பாத்துக்கணும் சாம்பார் வைக்கிற அன்னைக்கு. கரெக்டா டைம் பாருங்க 8:30 மணி ஆயிடுச்சு. பசங்களை இப்ப ஸ்கூலுக்குலாம் அனுப்பி விட்டதுக்கு அப்புறம் என்னோட ரொட்டீன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போறேன். எப்பவுமே எனக்கு ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து வீடெல்லாம் பெருக்கி கொண்டு வரணும். அதுதான் எனக்கு பெரிய டாஸ்காவே இருக்கும். ஒரே இடத்துல நின்று பாத்திரத்தை வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சிடலாம். வீடெல்லாம் சுத்திலும் பெருக்கி கொண்டு வரது கஷ்டமா இருக்கும். அந்த ஒர்க் வந்து எப்பவுமே கஷ்டமா தான் இருக்கும். அந்த ஒர்க்கை தான் நான் ஃபர்ஸ்டே செய்வேன். ஏன்னா ரொம்ப கஷ்டமான இருக்கிற வேலையை தான் நம்ம கொஞ்சம் சீக்கிரம் செஞ்சுட்டோம்னா அடுத்தடுத்து நம்ம செய்யும்போது கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். அதே போல இப்போ வந்து கிச்சன் மேடையில இருக்கிற பாத்திரத்தை எல்லாமே நான் வந்து சிங்க்ல தள்ளிட்டு கிச்சன் மேடையும் கிளீன் பண்ணிட்டு இப்போ பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி கழுவணும். இப்போ கிளீன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஓவர் வியூ பார்த்துக்கோங்க. கிச்சன் எப்படி இருந்துச்சு, ஹால் எப்படி இருக்கு, வாஷிங் மிஷின்ல துணி போட வேண்டியது இருக்கு, அது எப்படி அங்க இருக்கு, பெட்ரூம்ல பாய், பெட்ஷீட், தலைகாணி எல்லாமே மடிச்சு வைக்கல, அதுவும் அப்படியே கிடக்கு. ஏன்னா இதை மடிச்சு வைக்கிறதுக்கு டைம் கிடைக்கல. நான் எழுந்ததுல இருந்து குக்கிங் பண்ணிட்டு இருக்கேன். பாப்பா ஸ்கூல் கிளம்பி போயிட்டு இருக்கா. அது எடுத்து வைக்க டைம் இல்லை. எல்லாமே நான் ஒர்க் பண்ணும்போது தான் எடுத்து வைப்பேன். ஃபைனலா கிச்சன் மடியில இருந்த பாத்திரத்துல இப்போ தள்ளியாச்சு. இது எல்லாத்தையும் இந்த இடத்துல நின்று வாஷ் பண்ணி அழகா வந்து கிச்சனை நம்ம பர்ஃபெக்டா வைக்கணும். ஃபைனலா பாருங்க எல்லா ஒர்க்கும் முடிச்சாச்சு. கிச்சன் மேடையில வந்து சிங்க்ல இருந்த பாத்திரத்தெல்லாம் இப்போ வாஷ் பண்ணி வச்சுட்டேன். கிச்சன் மேடையும் சுத்தம் பண்ணி வச்சுட்டோம். எல்லாம் எத்தனை மணிக்குள்ள முடிக்கிறேன்? கரெக்டா 9:30க்குள்ளாரே நான் முடிச்சிட்டேன். டைம் பாருங்க 9:20 தான் ஆகுது. அதுக்குள்ளாரே எல்லா ஒர்க்கும் முடிச்சிட்டேன். லாஸ்ட் ஒர்க் வந்து வாஷிங் மிஷின்ல ட்ரெஸ் போட வேண்டியது இருக்கு. அது மட்டும்தான் பண்ணாம இருக்கு. இப்போ என்னோட ஹஸ்பண்டும் டியூட்டிக்கு கிளம்பிட்டாங்க சாமி கும்பிட்டுட்டு. பெட்ரூம் பாருங்க ஃபுல்லா டீப் கிளீனிங் பண்ணி விட்டாச்சு. லாஸ்டா நான் சாப்பிட்றதுக்காக சாதம் போட்டுட்டு வந்தேன். அதுக்கு பாருங்க சுண்டலை அவிச்ச முட்டை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் துணி இருந்துச்சு, அதை வாஷ் பண்ணி மாடியிலையும் கொண்டு வந்து காய வச்சுட்டேன். இந்த வீடியோஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. நீங்க என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.